எதிர்க்கட்சிகளின் குரலை ஒடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலேயே காவல்துறையின் செயல்பாடு அமைந்துள்ளதாக திமுக முன்னாள் அமைச்சர் எஸ் சிவசங்கர் கடிந்துரைத்துள்ளார். போக்குவரத்துறை முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் உதவியாளர் என்று இளஞ்செழியன் என்பவர் பண மோசடி செய்த வழக்கு என்ற செய்தி வந்தது. ஆனால் காவல்துறை வெளியிட்டிருக்கின்ற செய்தி குறிப்பிலேயே உதவியாளர் என்று குறிப்பிடவில்லை. அவர் அந்த இளஞ்செழியன் என்பவர் சிவசங்கருக்கு தான் நெருக்கமானவர் என்று கூறிக்கொண்டார் என்ற அந்த செய்தி குறிப்பு தான் இருக்கிறது. புகாரும் அப்படிதான் இருக்கும். யாரோ ஒரு இடத்தில் போய் ஏமாந்து போனதற்கு இந்த நேரத்தில் அந்த செய்தி வருகிறது என்றால் முன்னோக்கம் இருப்பதாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. காரணம், சட்டப்பேரவையிலே இந்த அரசு மீது இருக்கின்ற தவறுகளை எடுத்து வைத்தேன் என்கின்ற காரணமும் தொடர்ந்து 2-3 நாட்களாக ஊடகங்களில் நான் பேட்டி கொடுத்து வருகின்ற நேரத்தில் இவர்கள் அப்படி பத்திரிகை சுதந்திரத்தை பயன்படுத்தி பேசியவர்கள் தாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பத்திரிகை சுதந்திரத்தையோ கருத்து சுதந்திரத்தையோ விடமாட்டோம் என்று குரல் வலையை நெரிக்கின்ற பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதைய வெளிப்பாடுதான் இந்த வழக்கு.